வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு 3 கேமிங். நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கிறது லிட்டில் நைட் மேட்ச் 2 அண்ட் என் கூட இருக்கிறது ஷிரோகுன், தி ப்ரோ கேமர் ஷிரோகுன். ஹாய் மக்களே, என் கூட இருக்கிறது கூட நான் அப்புறம் உங்கள் ஷீரோ. ப்ரோ கேமர்லாம் இல்லை, நானும் இப்போ தான் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். நடிக்கிறான் மக்களே, உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ இந்த கேம் பார்க்காதவங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த எபிசோட் வந்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 எபிசோட் நாங்கள் போட்டிருப்போம். இதுக்கு வந்து கார்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கார்டை கிளிக் பண்ணி எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸ்ட்ரைட்டாக இது பார்த்தாலும் புரியும், பட் ஆனால் நீங்கள் அது முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆக்சுவலாக எப்படி அந்த மிடில் ஃப்ளோருக்கு போகிறதுன்ட்டு. ஆனால் அந்த ஜம்ப்பு மட்டும் பண்ண முடியலங்க. அதுதான் இந்த எபிசோடில் வந்து இந்த வாட்டி நான் பண்ணுற ஜம்பில் பல படத்தோட ஜம்ப்லாம் தோற்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆல்ரெடி போன வாட்டி உயிர் விட்டது எல்லாத்துக்கும் வந்து காட்டுக்கத்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. கேம்னா அப்படி தான் இருக்கும். 2 வாட்டி செத்தா தான்ப்பா கேம் அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணுங்க. வரல. ஓ, முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு க்ரௌச் பண்ணிட்டு குதிக்கணும்னு நினைக்கிறேன். க்ரௌச் பண்ணிட்டு குதிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே நேராக நடக்க மாட்டோம். க்ரௌச் பண்ணிட்டு இப்படியே வரணும். ஏன்னா அந்த ஹோலில் நேராக நடந்தால் வர மாட்டோம். இன்னொரு ஐடியா ஈஸி, மறுபடியும் மேலே போங்களேன். மேலே போயிட்டு ஆன் பண்ணிட்டு கீழே வரும்போது வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கீழே தானே லிஃப்ட்டு போகுது, அப்படியே வந்துட்டா எதுக்கு மேலே வரும்போது போகணும்? மேலே வரும்போது தான் ஃபாஸ்ட்டாக வருது. ட்ரை பண்ணலாம். கீழே போகும்போது ஸ்லோவாக போகுது. டேய் சோஃபா வந்து ஜம்ப் பண்ணுறான். வந்தாச்சு. ஸோ இப்போ இது பண்ணிட்டு மோடி டக்குன்னு வெளில வந்துட்டு இதுலேருந்து கீழே போகும்போது குச்சிங்கன்னா ஆன் பண்ணிட்டு வரணும். இப்போ ப்ளூடுன்னு போய் அப்படியே இது பண்ணுவேன். இப்போனா இப்போ அப்படியே ஓடி வரணும். அவ்வளோதாங்க. சே இல்லை, நம்ம மேலே வேலை பார்த்துட்டு நான் சொன்னேன்ல ஷிரோகுன் இஸ் அ ப்ரோ பிளேயர். ஏங்க மேலே போகும்போது ஃபாஸ்ட்டாக போச்சுங்க, கீழே வரும்போது ஸ்லோவாக போச்சு. அதை தான் பார்த்தேன். சரி, ஒரு ட்ரை தான். என்னங்க ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு வந்தோம்ண்ணா இந்த ரூமுக்கு, சாரி இந்த ஃப்ளோருக்கு. அப்போ அந்த பாக்ஸை நோத்தணும்னு நினைக்கிறேன். எஸ், வழி எங்கே மறைச்சி வச்சுருக்கான் பாருங்க. வழியை மறைச்சி வச்சுருக்கான். பாடி சோடா. நம்ம அந்த டார்ச் விட்டோம்ல, டார்ச் இல்லை நீங்கள். இப்போ டார்ச் இல்லை. எலக்ட்ரிசிட்டிங்க. இப்போ டார்ச் இல்லை, டிவி ரிமோட்டு. அங்கே ஒருத்தங்க டிவி பார்த்துருக்கான் பாருங்க. கேமரா மட்டும் ஊற்றிங்கன்னா தெரியும். போய் முன்னாடி போங்க. தெரிதா? மேலே இருங்க, டாய்லெட் மேலே. ஐயோ, சூப்பர். அந்த பாத் டப்புக்கு போனீங்கன்னா டிவி ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கலாமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக குதிங்க பார்ப்போம். இது சரி,
இல்லையே எப்படி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த கதவு மூடி இருக்கு. ஆன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ என்னன்னா அந்த கிழவியை வந்து இங்கே கூப்பிட்டு வரணும், பாத்ரூமுக்கு கூப்பிட்டு வந்து அது எலக்ட்ரிசிட்டியில் போட்டு சாகணும்னு நினைக்கிறேன். செத்தாக தான் நம்ம அந்த டிவி யூஸ் பண்ணி வெளியே போக முடியும். பட்டு நான் வந்துட்டேன்னா நானும் சேர்ந்து செத்துருவேன் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி இப்படி ஜம்ப் பண்ணி அந்த ரூமுக்கே போக வேணாம். அந்த டாய்லெட்லேருந்து அந்த பாத் டப்புக்கு ஜம்ப் பண்ண முடியுதா பாருங்கள். ஏன்னா பாத் டப்லேருந்து அது கனெக்டிங் ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அட்டன். ஐயோ இல்லை, நான் தான் தப்பு பண்ணுறேன். XR2 அதான் வெறும் எக்ஸை மட்டும் அழுத்திட்டு இருக்கேன். சூப்பர். இப்போது அந்த பாத் டப்புக்கு ஒரு ஜம்ப் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஜம்ப் பண்ணி அந்த சோப் மேலே குதிக்கணும். சோப் மேலே குதிச்சா வழிக்கின்னு போகணுங்க. அந்த மாதிரி சோப் மேலே குதிக்காமல் அப்படியே ஒரே ஜம்பில் போக முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டாய்லெட் செட்டுக்கு அந்த ஃப்ளஷ்ஷு தண்ணி இருக்குல்ல, அங்கேருந்து போனீங்கன்னா போக முடியும்னு நினைக்கிறேன். ஏறிட்டு இப்போது கொஞ்சம் டக்குன்னு பாக்ஸ் எக்ஸு R2 சேர்த்து குச்சினா ஒரு ஜம்பில் போய் அங்கே அந்த பாத்ரூப்பை பிடிப்பான். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பாக்ஸ் எக்ஸு R2. எல்லாம் சூப்பர். இப்போ போங்க, அந்த பாத்ரூம் உள்ளே போயிருங்க, உள்ளே குதிச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டிவி சிக்னல் ரெட் கலர் தெரிந்து பாருங்கள். ஆஃப் பண்ணுங்க. குத்து ஆஃப் பண்ணிட்டீங்க. வரா டிவி வரா. எப்படி இப்போ மேலே ஏறி வாங்க. இப்போ ஆன் பண்ண மாதிரி. கரண்ட்டே போயிடுச்சுல. இப்போ அந்த கதவு திறக்கணும்னு நினைக்கிறேன். வா. அந்த ஸ்டூல்லே அவன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா? இல்லை, அந்த ஸ்டூல் அவளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போ அதை ஈத்து போட்டு அப்படியே போயிடலாம். அருமை அருமை அருமை. யாரா நீங்கள்? இன்னும் பாருங்க, எல்லாம் டிவி பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்ருங்க. ரேஞ்ச் இல்லை, ரிமோட்டில் ரேஞ்ச் இல்லை. விட்ருங்க அவனை பாட்டில் பார்க்கட்டும். ஓகே. இப்போ வந்து இங்கே உள்ளேயும் அவனை டிவி பார்த்துன்னு இருக்கான். ஆமாம், உள்ளேயும் யாரும் டிவி பார்த்துருக்கான். டிவி பார்க்கல. ஓகே. பசிலுங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஓகே. என்ன ஐடியானா, அந்த சைடு அந்த இது தாண்டுங்களேன். தாண்டா வந்துட்டு ஒரு காட்டு மாதிரி இருக்குது, தள்ளு வண்டி ஆட்டம். ஈத்தன் வந்து தள்ளி விடணுமோ? விட்டுருங்க, தள்ளிட்டு விட்டுருங்க. கிராஸாக
அப்படி தான் உங்களுக்கு மேலே விழுந்தாது. கரெக்டாக நின்றுச்சு. சூப்பர். ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போகும்போது எக்ஸ் R2 இல்லை எக்ஸ் R2 தான் கொடுக்குறேன். அவன் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறான்னா திரும்பி ரிமோட் எடுத்துடுறானா. ஸோ அவன் அந்த ஜம்ப் பண்ணும்போது அந்த ஹோல்டு வரமாட்டேங்குது. டாட்டி மிஸ்லாம் அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. ஓகே நாலு கிலோ விழுற போது கூறோம் எல்லாம் விழாது. கரெக்டாக வரான் அவன். ஜம்ப் பண்ணிவிடுங்க. சூப்பர். அப்படியே அங்கேயே ஜம்ப்பு. சோஃபா அவ்வளோதான். சைடில் ஏதோ இருக்குது போல். லெஃப்ட்டில் லெஃப்ட்டு அப்படியே போங்க. இந்த கதவு இருக்குது. கதவு போகணும் நினைக்கிறேன். அந்த சைடு. சூப்பர். அந்த ஃபியூஸ் ஆஃப் பண்ணணும் கரெக்டா. அது வந்து அப்போது இது மேலே ஏறி அதில் ஏறணும்னு நினைக்கிறேன். இது மேலே அங்கே இருக்கா ஃபியூஸு? ஃபியூஸ் அங்கே இருக்குது. ஓடி அந்த ஒரே ஜம்ப். சூப்பர். அந்த இது பாருங்க ஃபியூஸு பூச்சி தூங்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த ட்ராலி எடுத்துன்னு போய் அந்த சைடு தள்ளி வைக்கணும். இங்கேருந்து அங்கே சைடு போகணும் போல. எதுக்கு இப்போ ட்ராலி? இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறது. அதாவது இது கரெக்டாக இங்கே ஸ்ட்ரைட்டாக இந்த பாக்ஸ் வந்து கீழே இருக்க பாக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி இங்கேருந்து அந்த இதை பிடிக்கணும். பிடிச்சி அந்த டிவி கிட்டே போகணும். அதனால் இந்த ட்ராலியை ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரண்ட் அப்போ தான் டிவி ஒர்க் ஆகும். இதுக்கு நேரம் குட்டி கல் மாதிரி இருக்குல்ல, குட்டி கல் மாதிரி, அதுக்கு நேரம் இருக்கணும். அந்த தட்டிலேருந்து கீழே வருவீங்க, அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவீங்க. ஓகே தானே? எந்த அவன் ஜம்ப் பண்ணிடுவான் அவ்வளோ தூரம். போதும் போதும் போதும். உடனே ஜம்ப் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கானு. இங்கே இருக்க போகிறீங்க. இங்கேருந்து அந்த ட்ராலியிலேருந்து அங்கே ஓட்டி ஜம்ப் பண்ணி பார்த்துக்கோங்க. கிடையாது, ஜம்ப் பண்ண முடியல. குட்டி கல்லேருந்து ஜம்ப் பண்ணலாம். இந்த டைரக்ஷன் தான் கரெக்டு. இதுதான் கரெக்ட். டைரக்ஷன் தான் கரெக்டு. கொஞ்சம் ஓகே ஓகே. இந்த குட்டி கல்லுலேருந்து ஜம்ப் பண்ணுங்க. XR2 குட்டி கல்லேருந்து அந்த இதுக்கு ஜம்ப் பண்ண முடியாது. ட்ராலி அப்படி கிராஸாக ஜம்ப் பண்ணணும்.
ஓகே. இப்போ இங்கேருந்து அந்த இதுக்கு ஜம்ப் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த கட்டை டபுள் இது இருக்குல்ல, அதுவும் கிராஸு. அதுவும் கிராஸாக ஜம்ப் பண்ணும். ஓகே. ஓடி வந்து பண்ண முடியுதுல்ல. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ போய் நம்ம கரண்ட் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு அப்போ தான் டிவி ஆன் ஆகும். கரண்ட் ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த சைடாக குதிக்கணும். மறுபடியும் எப்படி போனோமோ அதே வழியில் திரும்பி வரணும். திரும்ப வரக்கூடாது. திரும்ப வர்றதுக்கு இப்படி வந்தீங்கன்னா கரண்ட் அடிச்சிடும். இதோ இந்த கயிறு இல்லை, அந்த சைடு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 2 லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ். ஓகே. அதில் ஏறி அப்படி வந்துடணும்னு நினைக்கிறேன். கூல். ஆனால் ஒரு சான்ஸ் தான். ஏன் ஒரு சான்ஸ் தான்? கரண்ட்டு ஷாக் ஆகிடுச்சுன்னா ஒரு சான்ஸ் தானே. மறுபடியும் அப்புறம் ட்ராலி அங்கே வச்சுட்டு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி போய் குச்சிக்கோ. எக்ஸு R2. அவ்வளோ சூப்பர். ஓகே. இவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஜம்ப் எல்லாம் வந்து இப்போ தான் கை கொடுக்கணும் நமக்கு. ரைட் சைடில் இருக்கான் ட்ராலி. இங்கேருந்தே நான் குதிப்பனாலும் குதிக்கலாம், இல்லை கல்லுலேருந்து சேஃபாக குதிச்சாலும் குதிக்கலாம், உங்களுக்கு இஷ்டம். சூப்பர். இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மேட்ரு. சூப்பர். அந்த டிவியை நோக்கி ஒரு ஜம்பை போடுங்க. அவ்வளோதான். சூப்பர். அருமை. எவ்வளவு ஆக்சுவலாக கேம் வந்து இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சா சூப்பராக இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அந்த வெளில போட்டுருக்காங்க. கடவுள் இங்கே இருக்கிற டீம் மேலே ஏய், ஜம்புக்கும் பூராக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இல்லை? ஆமாம். சூப்பர். என்ன எத்தனை பேர் இருக்கீங்க? குரோ இங்கே ஒருத்தன் டிவி பார்த்துட்டு இருக்கான். குரோ ஆமாம், இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கான். அதுவும் அந்த கடைக்குள்ளே ஒரு டிவி இருக்குது. அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டிவி பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், போயிட்டு எனக்கு கடைக்குள்ளே இருக்க டிவி ஆன் பண்ணி விட்டுடலாம். ஓகே. கடைக்குள்ள இருக்க டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா இதுங்க எல்லாம் அங்கே போயிருங்க. ஓரமாக வந்து இப்போ எல்லாம் அங்கே போயிருங்க. அது போனதுக்கப்புறம் இதை டக்குன்னு ஆன் பண்ணி சரிங்க. ஆன் பண்ணிடுவாங்க. உள்ளே போயிட்டு வெளில வந்துடும். டிவி வந்துச்சு. ஓடுங்க. அங்கே டிவி ஓடுதே. அங்கே போக மாட்டாங்க, உங்களை பார்த்துட்டாங்களே. இங்கே 2 கிழவிங்க தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஆனால் இங்கே டிவி ஓடுதே. இல்லை இங்கே டிவி ஓடுதுல்ல. எங்கே ஓடுது? இங்கே உடஞ்சிருச்சுல. ஓ, இந்த டேபிள் மேலே ஏறி போக சொல்லி. அது எங்கே போகுது? ஓடிடுங்க பார்க்கறதுக்கு. ஏய் போடா. அட ஒன்ஸ் சென்டர் போனது.
ஜஸ்ட் அது அது ஜெண்டா போட ஆரம்பிச்சிருச்சு. ஜெண்டா போடுறதுக்குள்ள இல்ல? நம்ம தப்பிச்சிட்டோம். ஜெண்டா போட்டு அமுக்குது நம்மள. அது மாதிரி அந்த தலை ரேடியேஷன் வெடிச்சிருது. ரேடியேஷன் வச்சு அப்படியே போட்டு அமுக்கிடுது நம்மள. ஓகே, இப்படி போக முடியல. ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு ஓட்டை. சுட்டி குழந்தை எங்க? அந்த கோட்டு போட்ட மனிதன் யார்? அதைத்தான் வந்து அதான் பாருங்க. இருங்க தூரம். வாடா 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 டேய் வாடா. என்னடா மறுபடியும் வராங்க அவன். கதை எடுத்து உடைக்கணும். குடலை எடுத்து உடைக்கணும். குடலை எடுத்து அடிச்சு உடைக்கணும். விட்டுட்டு ஓடுங்க. ஓகே, நான் வந்து முதல்ல போய் மறுபடியும் சின்ன பையன் வரானு கை கொடுத்துனேன் வில்லன் கிட்டேயே. ஹலோ பாஸ் சவாரியோ அப்படின்ட்டு. இந்த குட்டி குழந்தையும் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா வில்லன் அவனை வச்சு நம்மளை பிடிக்க ட்ரை பண்ணுறான். தப்பிக்கா பார்க்க ஓடிடுங்க. ஏந்து வாடா முதல்ல எழுந்துடுறா. கடல் இருந்துச்சு. கடல் இல்லைங்க. ஏய் எடுறா கோடாலிய. செகண்டு தான் லேப்பு. விட்டுட்டு ஓடிடுங்க உள்ள. மாஞ்சி உள்ளே குனிஞ்சு போனோம். அவங்காவது திறந்தே வருவான். பயிரும் ஓகே, உடச்சிட்டு போயிட்டு அங்கே போகணும். டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. போட்டு ஓடிட்டே இருக்கும். டேய் வாடா 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 சுட்டி போய் வாடா. அங்கே இல்லை குழந்தை உங்கள் கால்கிட்டே வரும். அப்படியே எடுத்துங்க. விட்டுருங்க. அதெல்லாம் போட்டு ஓடிடுங்க. உடனே ஒன்று வேணா விட்டுருங்க. ஃபாஸ்ட்டாக விடுங்க. ஃபாஸ்ட்டாக ஓட முடியல, அவன் டைம் லேப்ஸ் போட்டுடுறான். டேயோ எக்ஸ் இல்லையா டைம்? ஒன்றை நம்பி நான் இறங்கின பாரு எக்ஸில். R2 யாங்க? R2 எக்ஸ் ஆட்டோக்கு தான் ஹைட்டாக போய் ஜம்ப் பண்ணி ஒரே புடியாக பிடிச்சிருவான்ல, அதுக்கு எக்ஸ் R2. யார் யா நீர்? டேய் போடா இடுறாத இடுறா. முடிந்தது. ஆட இங்கேயும் போட்டு ஓடுங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அவ்வளோதான். கீழே 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 குனிங்க. L2 வெயிட்டே பண்ணாதீங்க, அவன் வருவான் திடீர்னு கூட. அவ்வளோ ஈஸியாக விட்டு போக மாட்டான் அவன். மேலே இருக்காங்க, நீங்கள் மேலே இருக்காங்க. இந்த ஹோட்டல் நிற்காது. சூப்பர்.
ஸ்டூல் இழுத்து போட்டு போங்க. ஓகே, அவன் கிட்ட வர வர ஸ்லோ ஆகுது. இழுத்து போகணும். R2 தான் கொடுக்குறாங்க. இதாவது குதிக்கும் போது ஷிரோகுன் எனக்கு பக்கத்தில் உட்காந்து தள்ள அடிச்சுக்கிறாரு. தள்ள அடிக்கலங்க, அவன் புஷ்குன்னு வந்துட்டான் அவ்வளோ ஃபாஸ்டா. வந்துட்டான் அவன், நானே எதிர்பார்க்கல. ஆட்டோ பிடிச்சி ஓட ஓட நிக்காதீங்க. நான் ஓட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஹாஃப் அ செகண்ட் கூட லேட் பண்ணக்கூடாது. ஆமாம், அவன் வரானோ இல்லையோ எனக்கு தெரியல, நான் போகிறேன் அவ்வளோதான். அவனுக்கு பயங்கர பவர், ஆனால் அவனுக்கு இருக்க ஒரு ஃப்ளா வந்து இது என்ன ஃப்ளானா ஸ்லோவாக வரும். ஏய் ஏன்டா இப்படி திரும்புற ஏறிட்டு டுபாகூர்? போயிடலாம் 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 போயிடலாம். ஐயோ, இங்கேயும் சேஸ் இருக்கணும். நீங்கள் நீ ஓடுங்க, அதுக்கும் அவன் விடாம மாதிரி தெரில, வந்துட்டே இருக்கான். நிற்காதீங்க, ஓடிட்டே இருங்க. அந்த சவுண்டு கேட்குது இல்லை உங்களுக்கு? ஆமாம், அதனால் அவன் வரான்னு தான் நினைக்கிறேன். ஜம்ப் வச்சுருங்க. வந்துட்டான். அவரா டெலிபோர்ட் ஆகி வரியா? இந்த ரெலம்கே வந்தாங்க ஓனரு. இது ரெலமே இல்லை, ஏதோ ஒரு சொல்லலாம், ஏதோ ரெலம் ஜம்பு. வந்துட்டேன்டா, வந்துட்டேன் அப்படின்றான். உழவு பக்கத்தில் வந்து பிடிக்கிறான். அவனுக்கு அந்த இது அவனோட ஃப்ளாவே ஸ்லோவாக வர்றது போல தான். பரவாயில்ல, இங்கேருந்து ஒரு ஹெல்ப் பண்ணிடுச்சு கம்ப்யூட்ரு. ஆனால் அவன் என் பின்னாடியே வரானே. ஜம்பு சூப்பர். போடு 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 போடு. இந்த ஜம்பு மிஸ் பண்ணியே முடிஞ்சிச்சு. போங்க, தொங்கி இழுத்தோடனே போயிடணும். ஓ, வரான் வரான் வரான். இல்லை, இது வந்து ஒரு தப்பான இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ரொம்ப பின்னாடி. ஸ்லைடு தப்பான இடத்துல ஸ்லைடு அந்த லிவர் விட்டுருங்க. வந்துட்டான். இதான் லிவர் இழுத்துட்டமே. லிவர் இழுத்தா கதவு தான் திறக்கும். இந்த ஸ்லைடில் தாங்க மிஸ் ஆகுது. டக்குன்னு போட்டுருங்க. கரெக்டா பேடா. ஓ, நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க அங்கேருந்து. போய் வாடா. பார்த்தா ட்ரெயின் போய் பாலத்துக்குள்ள வந்து செத்துடுறோம். சூப்பருங்க. என்ன எப்படின்னு தெரில. இல்லை இல்லை இல்லை, கேம் பிளேவே அப்படி தான் இருக்குது. சூப்பர். நான் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தற்காலிகமாக தப்பித்துள்ளோம். இந்த பக்கம் ஏதோ லைட் இருக்குது, இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். சரியான அடி. ஏய் வாடா வாடா வாடா, சுட்டி குழந்தை வாடா. உன் ஷேடோவை பார்த்துருண்டா, உன் கிட்ட தான்டா வரேன், உன்னை காப்பாற்றுறேன்டா நான் வந்து.
ஜம்ப் பண்ண மாட்டானே. அப்படியே வருவான் போல. ஓகே. அடி வந்துருக்குல. சரியான அடியானா அது. அந்த ட்ரெயின் போனப்போ தலைவர் லீவரை பிடிச்சினே அப்படியே பகல்லே வாங்கினார் டமால்னு. அச்சு அடியில் நவரமில்ல ஒரு ஆள். ஏய் வந்துட்டேன்டா. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போக முடியல ஹீரோவால். இந்த உடஞ்ச பாடி வச்சு எப்படி திறந்துட்டாங்க. வந்துட்டோம். இதான் நெக்ஸ்ட் சாப்டரா? நெக்ஸ்ட் சாப்டர் இல்லை. ஐ கேன் கன்ஃபார்ம் வென் ஐ சி த ஃபைனல் பாஸ் எரீனா. இது ஃபைனல் பாஸோட எரீனா. போங்க அந்த டவரை நோக்கி போங்க. போக மாட்டாங்க, ரொம்ப நேரமாக ஜாஸ்தியாக பிடிச்சின்னு தான் இருக்கேன். ஃபைனல் பாஸோட ஃபைட் எரீனா இதுதான். ஏய் வாடா வாடா, டேய் எஸ்கேப் போகலாம்டா வாடா. ஃபைட்டு தானா? லாங் ஷாட்லாம் இருக்கிறான். ஃபைட்டு தான். என்ன இது ஏதோ உடம்புக்குள்ளேருந்து தனியாக ஓடுது. ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டான் ஹீரோ. நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியும்ல. கண்ட்ரோல் பண்ணுங்க அவனை. இந்த எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது அக்குரோ. உங்களால் முடியும். கைக்கு நேரம் நீங்கள் உங்கள் கை வைக்கணும். ரெண்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. இப்போ இந்த ரெலம் கோனர் ஆக போகிறோமா? மேலே வேறு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து வேறு லைட் எரியுது. அவன் கையை அப்படியே காமிச்சிடுங்க. கையை பார்த்த மாதிரி. ஏய் டேய் சுட்டி குழந்தைய கொடுத்துட்டு செத்து போடா. நீங்களா பண்றீங்க? அந்த பில்டிங்கோட டோர் கிட்ட வந்துட்டோம். நம்மளும் அவனை மாதிரி டெலிபோர்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை அவனே நம்ம வந்து அழிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஹீரோ பவர் ரீகெயின் பண்ணிட்டாரு. ஃபாஸ்ட்டாலாம் ஓடுறாரு. தி எண்ட் அப்படின்னு போட போகிறாங்களா? எண்டுமே தெரியலையே. இப்போ அப்போ அந்த சுட்டி குழந்தை எங்கன்னு நமக்கு தெரியணும்ல. இல்லை நம்ம டிவியில் பார்த்தோம் அந்த டோரு. ஆனால் இப்போ பாருங்க நம்மளால நார்மலாக ஓட முடியுது. ஏன்னா அந்த ரெலம் கண்ட்ரோல் பண்ணுறவன் இப்போ இல்லை. சரி இந்த ரெலம் கண்ட்ரோல் பண்ண இல்லைன்னா இப்போ பேலன்ஸ் இருக்காதுல்ல இந்த ரெலமில். ஆமாம். அப்போ யாராவது ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணல. அப்போ அவன் தான் சுட்டி குழந்தை தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டா. ஓகே அடா ஹாரி பாட்டர் மாதிரி ஏதோ பண்றீங்க. ஓ ஓகே. மேலே ஒரு கதை வருது, அது உள்ளே வெளியே வருவான்னு நினைக்கிறேன். இப்படி வந்துட்டான்.
லூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கேனா? லூப் தான் நினைக்கிறேன். மறுபடியும் அதிலே போங்க, அதிலே போங்க, அதிலே போங்க. இந்த வழியாக வந்து அதில் போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர். தவறுதல் பண்ணால் இதில் வந்துட்டு மறுபடியும் வாங்க. இதில் அது வழியாக வாங்க, அது வழியாக வாங்க. அது வழியாக வந்து இது வழியாக வரானா? இது வழியாக வந்து அது வழியாக ஒரு வாட்டி போகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி. சரி, தப்பு தான், என் தப்பு தான். ஒரு வாட்டி இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்போ போனீங்க. எப்படி போகணுமா? அப்படி போனீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போகணும். இப்போ அப்படியே போகணும். இல்லையே. அப்படிதான் போகணும். இதில் போயிடாதீங்க, கிராஸ் பண்ணி போங்க. 2 டோர் இருக்கு. இதில் பிறந்தா போங்க. ஆடா போங்க, நடுவில் தான் போகணும் போல இருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டான். சாண்டர் டோர் உடஞ்சி போன டோர். ஒரு டோர் தான் இருக்கு. எங்கடா எங்களை கூப்பிட்டு போறீங்க? எப்படி போவீங்க? தரங்க. அது வருது, அது வழியாக போகணுமோ? அப்படின்னு சவுண்ட் கேட்டால் கரெக்டாக இருக்கும். கரெக்டு. அப்போ இது எப்படி நேராக போயிருங்க, நேராக போயிருங்க. இல்லையா? தப்பு. கிக்குன்னு கேட்டால் கரெக்டுன்னு. கரெக்டு. ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. ஒரே இதில் என்னடா இது காம்போ கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் போய் கூறோ. மியூசிக்காக நல்லா தான் போடுறீங்க. என்ன பண்ண சொல்றதுன்னே புரியலையே. எனக்கு தெரியலையே. காம்போ என்ன ட்ரை பண்ணுறது? இதில் போயிட்டேன். அந்த டோரில் வந்தால் இப்படி வரான். இந்த டோர் வழியாக போனால் அங்கேருந்து வரான். இப்போ 4 டோர் வழியாகவும் ஒரு வாட்டி வரணுமா? இது வந்தா இப்படி வந்தா 4 டோர் வழியாக ஒரு வாட்டி வந்துட்டேன். என்ன ஒன்று போன 2 அப்படியே உள்டாவா பண்ணா 4 வந்துட்டேன் எல்லா இடத்துலையும். சுத்தமாக காம்போ ஐடியா இல்லையா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே. ஓகே, அப்படி வரவே கூடாது. அப்போ இது கரெக்டு. இப்போ இந்த டோரில் போகிறேன்.
இப்படி வருவேன். அதே டோரில் திரும்ப வந்தா அதே மாதிரி தான் அங்கே தான் வருவேன் மறுபடியும். பார்த்துட்டோமா? ஆமாம். இப்படி போனால் வரலையே. காம்போ என்ன காம்போ எனக்கும் தெரியல. ஆள் புக்கும் இல்லை. இருங்க, மியூசிக் தூரமாக போகுது. அப்போ அந்த டோர் வழியாக போகக்கூடாது. இப்படி வாங்கலாம், இப்படி வாங்க. மியூசிக் வருது. இந்த டோர் கிட்ட போங்க. இந்த டோர். இது தூரமாக தான் போகுது. இல்லை, அது உள்ளே போங்க டோர். இல்லை, இந்த டோர் கிட்ட தான் அது கிட்ட வருது. ஓகே, போங்க. சுத்தமாக ஐடியா இல்லையா? அப்படி போங்க ஸ்ட்ரைட்டா. இப்படி போனால் அது ரொம்ப போங்க அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக இதில் போயிருங்க. என்னடா இது? இதுதான் கிட்ட இருக்கிற டோரு. கிட்ட சவுண்ட் வருது நல்லா. இருக்கா? ஐடியாவே இல்லை. ஓ, இது பார்க்குறீங்களா கரெக்டாக இருக்கானே? இதுதான் கரெக்டு. அடிதான் போல இருக்கு. எப்படி போனாலும் வர முடியல. இந்த டோரில் புழுதி ஜாஸ்தி போகுது. இந்த டோர்லேயும் போய் பார்த்துட்டேன். இந்த டோர்லேயும் புழுதி ஜாஸ்தி போகுது. இதுலேயும் போய் பார்த்துட்டேன். இப்போ இருங்க, காம்போயும் போது நான் யோசிப்போம். இந்த டோரும் போயாச்சு, அந்த டோரும் போயாச்சு, எல்லா டோரும் போயிட்டோம்.
இந்த காம்போ வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த லாஸ்ட் அந்த டாப் ரைட் கார்னர் அந்த லெஃப்ட் கார்னர் டோருக்கு போங்க. போனீங்கன்னா இந்த வழியாக வருவீங்களா? போங்க போனால் இந்த வழியாக வருவீங்க. இப்போது ஒரே நிமிஷம். இப்போ சவுண்டு ஜாஸ்தியாக கேட்குது. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அதில் போனால் அது வழியாக வருவீங்க. அது வழியாக வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த வழியாக வரீங்களா? சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அந்த வழியாக போகலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற மேலே அது வழியாக போனால் இப்படி வரானா? இப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஒரு பேரலில் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வரலாம். அவ்வளோதான். என்ன காம்போ இதுன்னே புரியல. இதுதான் கொஞ்சம் குழப்பறமாக இருந்துச்சு. அடுத்து வேற என்ன? அடுத்து இன்னொன்று வரும் இதே மாதிரி நினைக்கிறேன். போச்சு. ஒரு டோர் முக்கும். இந்த டோர் நான் பண்ணுறது. சரி விடுங்க, ஃபஸ்ட் அந்த கட்டையை தள்ளுவோம். கட்டை மாதிரி ஏதோ நிற்கிது. கட்டையை தள்ளிட்டு பார்ப்போம். அது ஏன்னா கீழே ஒரு ஓட்டை இருக்குது. சூப்பர். மொத்தம் எத்தனை டோர்? 1 2 3. ஓகே, அந்த பக்கம் ஒரு 3 டோர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 3 டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போது யோசிக்கணும்னால ஃபஸ்ட்டு இங்கே வந்து டோர் இது தள்ளிட்டோம். கரெக்டாக கரெக்டாக மட்டும் தள்ளியிருக்கோம். ஆமாம், இந்த பக்கம் வந்து 4 டோர் இருக்குது ஆக்சுவலாக, 3 இல்லை. சரி, ஃபஸ்ட்டு டோர்லேருந்து ஆரம்பிப்போம். அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். எங்கே போகுது? இங்கே வரானா? சரி சரி, அப்போ வந்துடுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு தான் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு லாஸ்ட்டு வந்து பண்ணால். சரி, இப்போ இந்த இதுக்கு போங்க. வந்த வழிக்கே போனால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுதானே வந்தோம். அது எங்கே வருது? இங்கே வருது. சரி சரி, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது போனோம். அது எங்கே வரலாம்? ட்ரை பண்ணுங்க. ஆப்போசிட்டில் போனோம். வந்துச்சு. ஆள் தான். ஏன் மட்டிக்காமல் வருது? ஸ்ட்ரெயிட் பண்ணால் வருது. கரெக்டா? ஓகே, ஸ்ட்ரெயிட் பண்ணால் வருது. சைட் டு சைட் பண்ணால் வர முடியல. ஓகே, வந்துட்டோம். இதுதான் அந்த மியூசிக் வர்றதுன்னு நினைக்கிறேன். சுட்டி குழந்தை. ஹேய், நீனா இப்படி இருக்க? இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டியா? வளரல, ஒரு மாதிரி ஆயிட்டான். ஒரு நாள் நான் தான் சொன்னல, இந்த வேர்ல்டுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவன் டேக் ஓவர் பண்ணிட்டானா? தெரியல. அப்புறம் இது பயந்து உட்காந்து இருக்குன்னு தெரியல. கிட்ட போங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிப்பாங்க. கூப்பிடுங்க. ஹாய். ஃபஸ்ட்டு கால்னு கூப்பிட்றான். தூரமாக நின்று கூப்பிடணும். கிட்ட போகக்கூடாது. நினைக்கிறேன் இங்கேருந்து கூப்பிடணும். ஓ, வெளிச்சது கீழேருந்து கூப்பிட்டா தான் தெரியுது. உன்னை எவ்வளோ காப்பாற்றிருக்கேன் நான். இது பண்ணலாம். கை தான் சூப்பர். என்ன பேச்சு? அந்த சைடு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றில எதை உடைக்கணும் தெரியல. சுட்டிக்கு வந்து உடைக்கணுமா? அதான் அடிக்கணும். நீங்கள் அடிங்க. அந்த மியூசிக் பாக்ஸ். அதுதான் நல்ல மூண்டுறா. அவள்தான் காண்டாயிட்டான். ஓடி அடியா.
நிற்காதீங்க, ஓடிடுங்க. அவன் வந்தால் வரட்டும், ஆல்ரெடி போட்டு. ஜம்ப் பண்ணும் போல. வெளியே இப்போ தோத்துறான் நம்மள. இவன் எப்படி இங்கே வந்தான்? நம்ம காப்பாற்றுனதே நம்ம தான். ஒழிச்சுக்கோங்க இது கடியில். இவன் என்ன சைக் ஆயிட்டான்? ஏய், உனக்கு யாருமே பேர்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா? நான் சுட்டி குழந்தைன்னு ஏதோ மாற்றிக்கணும் நினைக்கிறேன். பாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரிஜினல் உருவம் இதுதான் போல. இல்லை, எனக்கு புரியலை. ஒரிஜினல் உருவம் இதுதான் போல இருக்கு. இவனை காப்பாற்றி இருக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, இந்த வழியாக தான் வந்தோம். அப்படி போயிருங்க. இதை உடைக்கிறதுக்கு வேறு பொருள் வேணுமே இப்போ. இங்கே தான் எங்கெல்லாம் இருக்கும். அங்கேயே இருக்கு ஆக்சி அந்த கதவுலே. அப்போ அவனை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகணுமோ? கூப்பிட்டாலும் அடிக்கிறான். கிட்ட போயிட்டு கூப்பிட்டு டம்முன்னு அடிச்சிடணும். ஏய், வந்துட்டான். அப்போ டேய், என்னடா டோருக்குள்ள போனாலும் அடிக்கிற? அந்த இதே கையில் இது எடுத்துகிட்டே போங்க. ஃபேன் கூப்பிட்டு ஓடிடுங்க. போங்க ஒன்று வைங்க, வச்சிருங்க. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. பாக்ஸ் கொடுத்தா உயிர்த்துனே ஓடுவான். அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன, ஏதோ இந்த ஹாரி பாட்டர்ல ஒரு ஹார்க்ரக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதேதான் அப்படிங்க. கதை விடுங்க. நாலு கதவு இருக்கு. என்ன சொல்றீங்க? வச்சிருக்கீங்களா? இது இல்லை, இது டஃப்னு நினைக்கிறேன். ஒரே சாத்திட்டான் அவங்கள. இல்லை, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு மைமருந்து உள்ளே போயிட்டாரு. ஆமாம், நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் வீக்கு போடுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. ஓகே, இவனோட பேக் ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெயின் கோட்டு நம்ம குட்டி குழந்தை தான் இப்படி ஆகிட்டான் மக்களே. ஏன் என்ன எது எந்த ரீசன் ஒன்றுத்தையும் சொல்லவே இல்லை அவங்க. ஆனால் குட்டி குழந்தைய மட்டும் இப்படி ஆகிட்டான். ஆமாம், இப்போ வந்து அந்த கதை என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்கள் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம், சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு வீக்காக போயிடுச்சு இது. ஓகே, பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. அப்படியே லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாமே கேம் சஜஷன்ஸில் போடுங்க கமெண்ட்ஸில்.
அப்படியே ஷேர் பண்ணி அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போல்லாம் கூடிய சீக்கிரத்தில் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட கேட்டு என்ன கேம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு போல் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இப்போதைக்கு இங்கேருந்து ஓடுறோம் நாங்கள் 2 பேரும். இவங்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஓடுறது 0, செகண்ட் ஓடுறது 0. ஓகே, பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். Bye, cheers.